பார்த்திருந்தோம்? குரான ஏன் படிக்கணும், குரான எந்த மாதிரி படிக்கணும், குரானை படிச்சா நம்மளுக்கு என்னென்ன மாறுதல்கள் நடக்கும், தோள்கள் சிறுக்கிறது, அப்புறம் குரானை தமிழ்ல படிக்கணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு வரோம், அப்படிதானே? இப்போ அந்த ஸ்டெப்ல அடுத்ததா இப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம தேடுறோம். அதாவது நிறைய விஷயம் பாருங்களேன். இப்ப வீட்லயே ஒரு பொருள் காணும்னு வைங்க, அதை தேடுவோம். ஆனா அது பக்கத்திலே இருக்கும், நம்ம சில நேரம் அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், அப்படிதானே? அது நடந்திருக்கா? அது ஒரு சின்ன பொருளா இருக்கலாம், இல்ல பெருசா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு அது தேவைப்படும். ஐயோ காணுமே காணுமே என்ன பண்ணிட்டே இருப்போம், வீடு ஃபுல்லா தேடிட்டே இருப்போம். ஆனா அது முன்னாடிதான் இருக்கும். ஆனா நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். வேற யாராவது வந்து இந்த தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அப்படி நம்மளுக்கு நடக்குது? ஏன் நம்ம தானே தேடணும். அப்ப நம்ம தேடினா நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கணும் தானே, ஏன் கிடைக்கல? நமக்கு வேண்டிய பொருள், நம்மளோட பொருள் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு, ஆனாலும் அது நம்ம கையில சிக்கல. ஏன்? ஏன்னா நம்ம அத கவனமா தேடல. ஐயோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்ணவே இல்லை. அத நம்ம கவனமா, ஐயோ நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் வேற எங்கேயோ வச்சுட்டு என்ன பண்ணிருப்போம், தேவைதான் அவசரமா தேடிட்டு இருப்போம். ஆனா நம்ம மைண்ட் எங்க இருந்திருக்கும், மைண்ட் அந்த இடத்துல இருந்திருக்காதாங்க. என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத கூட என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்ம சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். அதனால என்ன பண்ணாது, நம்ம முன்னாடியே இருந்தாலும் அந்த பொருள் என்ன பண்ணாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் லைஃப்லயும் நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இப்ப நம்ம நல்ல வேலைக்கு போகணும்னு நிறைய ஆசைப்படுவோம், நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்படுறவங்க எல்லாரும் அந்த இலக்க, அந்த லட்சியத்தை வந்து அடைஞ்சிடறாங்களா? சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல மிஸ் எல்லாம் கேட்பாங்க, நீங்க என்ன ஆக போறீங்க, டீச்சர் ஆக போறீங்களா, டாக்டர் ஆக போறீங்களா, கலெக்டர் ஆக போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவீங்க, ஒரு பதில் சொல்லுவீங்க, அப்படித்தானே? இப்ப உங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன ஆகணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, இன்ஜினியர் ஆகணும் நீ சொல்லுவ. நீ என்ன சொல்லுவ? இல்ல. ஆனா சில பேரு ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி கரெக்டா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க லைஃப்ல நான் டாக்டரா தான் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க, கரெக்டா டாக்டர் ஆயிருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அந்த இலக்கை நோக்கி, அவங்க அந்த லட்சியத்தை நோக்கி கரெக்டா என்ன பண்ணிருக்காங்க, பயணம் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்படி படிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இவ்வளவு மார்க் வாங்க முடியும், இந்த மார்க் வாங்கினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து நல்ல காலேஜ்ல சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் என்ன பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணாம கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணிருப்பாங்க, கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க லட்சியம் எப்படி அவங்க அடையணுமோ அதுக்கு தக்கன என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணி போனதுனால இன்னைக்கு அவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்களோட இலக்கை வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் குரானை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுல எத்தனை ஸ்டெப் நம்ம சொல்லியிருக்கோம் இது வரைக்கும், ஒரு ஸ்டெப் எதனால சொல்லிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும், நம்ம புரிஞ்ச மொழியில புரியுற மாதிரி படிக்கணும். அடுத்து எப்படி படிக்கணும், கவனமா படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். அடுத்து எப்படி படிக்கணும்னு சொல்லி இருந்தோம், சொல்லுங்க. கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணீங்களா? எப்படி? பீஸ்ஃபுல்லான மைண்ட் எப்படி இருக்கணும், மைண்ட் ரிலாக்ஸா பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல படிக்கணும். இன்னும் எப்படி படிக்கணும், இன்னும் நிறைய ஸ்டெப் சொன்னமே, புரிஞ்சு படிக்கணும். நம்மளோட செயல், நம்மளோட நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கணும், குரான் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற கவனம் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு அது மேல இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், குரான் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்ல வரா நம்மளுக்கு அப்படிங்கறத என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டா அதை புரிஞ்சு அந்த இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ சில இன்னொரு விஷயம் என்னன்னா, அழுகை வர்றது. நான் சொல்லியிருந்தேன், தோள்கள் ரோம கால்கள் சிலிர்க்கும். சில வசனங்கள் படிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும், கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அழுக அப்படிங்கறது வந்து இப்ப சில வீட்டுல லேடிஸ் எல்லாம் ஈஸியா அழுதுருவாங்க, பாத்திருப்பீங்க. இப்ப கேர்ள்ஸ் எல்லாருக்குமே எப்படி பலவீனமா இருப்பாங்க, ஈஸியா அழுக வந்துடும். ஆனா ஜென்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அழ மாட்டாங்க. அலைக்குஸ்லாம் அழ மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அலைக்குஸ்லாம். ஆனா அழுகிறதே என்ன நினைப்பாங்க, ஜென்ஸ் வந்து அழுகிறது வந்து எப்படி நினைப்பாங்க, ஐயோ ஜென்ஸா இருக்கும் அழக்கூடாது, அதெல்லாம் ஒரு கேவலம், ஒரு மாதிரி அதை அழுகணும் அப்படின்னு நினைச்சு அழுக வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அப்படிதானே? சில பேர் எல்லாருமே அழுதாலும் அது ஒரு மாதிரி ஷேமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க, அப்படிதானே? ஆனா அழுகை வந்து அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. அழுகை வந்து எப்படின்னா அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் ரசூல்லா வந்து அழுதுட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து சஹாபாக்கள் கேக்குறாங்க, நீங்களே இப்படி அழுகுறீங்களா ரசூல்லா? ரசூல்லா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க,
அவங்க அவங்க வந்து நபியா இருக்காங்க, அந்த ஊருக்கு ஆட்சி பண்றாங்க, அவங்க வந்து உடம்புலயும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உள்ளவங்க, அவங்க ஒரு ஜென்ஸா இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க இப்படி அழுவுறீங்களே ரசுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நண்பர்கள்லாம் கேட்கும்போது ரசுல்லா சொல்றாங்க, உள்ளம் வந்து இலகும் போது என்ன பண்ணும், கண்கள் வந்து கண்ணீர் வடிக்கும். அழுகை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து அல்லாஹ் கொடுக்குற அருள். இப்ப இத்தனை நாள் நம்ம அழுகை அப்படிங்கறது வந்து அல்லாவுடைய அருள் என்னைக்காவது நினைச்சிருக்கோமா? அழுகனா எதுக்கு வரும், யாராவது அடிச்சா அழுக வரும், இல்ல யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு துக்கமான செய்தியை கேட்டா அந்த மாதிரி, இல்ல நம்ம மனசு கஷ்டத்துல இருந்தா என்ன பண்ண வரும், அழுக வரும் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அழுக அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அருள் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம குர்ஆனை ஓதுறோம் அப்படின்னா நம்ம கண்கள் என்ன செய்யணும், கண்ணீர் வடிக்கணும். கண்ணீர் வடிக்கணும்னா நம்ம அதை எந்த அளவுக்கு வந்து உள்ளார்ந்து நம்ம வந்து ஓதி இருக்கணும், நம்ம உணர்ந்து அதை படிச்சு அதோட கருத்துக்கள் நம்ம மனசுக்குள்ள போனா நம்ம உள்ளம் எப்படி இருந்திருக்கணும், உள்ளம் வந்து இலகிய நிலையில இருக்கணும். போன கிளாஸ்ல பாத்திருந்தோமா, உள்ளம் அந்த நூறு வந்து நம்ம உள்ளத்துக்குள்ள போனா உள்ளம் எப்படி இருக்கணும், ஓப்பனா இருக்கணும். உள்ளம் வந்து இலகிய நிலையில இருந்தாதான் என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம படிக்கும் போது நம்மளோட லைஃப்ல ஆமா நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணும், நம்ம உள்ளம் வந்து அந்த விஷயங்களை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கண்கள் என்ன பண்ணும், அதை நினைச்சு கண்ணீர் வடிக்கும். இப்போ நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம், செய்தியில எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பார்ப்போம். ஆனா அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டோம், அழமாட்டோம். இதே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட சொந்தக்காரங்க, இல்ல நம்ம பாசம் வச்சிருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ஆயிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அழுவோம். அதுவும் ஒரு கெட்ட விஷயம். அதாவது கெட்ட விஷயம்னா அதுவும் ஒரு சங்கடப்படக்கூடிய ஒரு விஷயம்தான், இதுவும் சங்கடப்படக்கூடிய விஷயம்தான். ஆனா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது, அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிடல, நம்ம உள்ளத்துக்கு நெருக்கமா ஆக்கிக்கிடல. யாரோ எவரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை கடந்து போயிட்டோம். ஆனா இது அப்படி இல்ல, நம்ம உள்ளத்துல எப்படி வச்சிருக்கோம், நெருக்கமா வச்சிருக்கோம். நம்ம உள்ள அவங்களுக்காக என்ன பண்ணுது, ரொம்ப இழகுது, இறங்கி போகுது, ஐயோ அவங்களுக்கு இப்படி ஆயிருச்சு என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது நம்மளுக்கு என்ன வருது, கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனையும் அந்த மாதிரி நம்ம மனசோட நெருக்கமா வச்சுக்கணும், உள்ளத்தை இழக்காம வச்சு நம்ம ஓதும் போது என்ன பண்ணும், கண்டிப்பா நம்மளோட கண்கள் என்ன பண்ணும், கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த முயற்சி செய்யறோம்னு வைங்களேன், யார் முயற்சிக்கிறாரோ அவருக்கு பாதியை திறந்து தருவோம், யார் அதை அடைய முயற்சிக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் உதமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு, இப்ப டீச்சர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்களா, இப்போ டீச்சர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெறும் 50 மார்க் 30 மார்க் 20 மார்க் எடுத்துட்டே இருந்தா நீங்க ஆக முடியுமா, எந்த ஒரு உங்கள்ட்ட எந்த ஒரு முன்னேற்பாடுமே இல்ல. சரி இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேங்க, படிச்சுட்டு இருக்கவே மாதிரியே படிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா நம்ம டீச்சர் ஆயிருவோம் அப்படின்னு வெறுமனே ஆசை மட்டும் வச்சிருக்கீங்க. டீச்சர் ஆக முடியுமா, டாக்டர் ஆக முடியுமா, முடியாது. அப்ப எப்ப அதை நம்ம அடையலாம், ஆனா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இதையும் சேர்த்து சொல்லிடணும்ல, அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் நான் டீச்சர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா மட்டும் செஞ்சுட்டே இருக்கீங்க. அலைக்கும் சலாம். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு வந்து உங்களை வந்து டீச்சராவோ டாக்டராவோ ஆக்கிடுவானா, என்ன பண்ண மாட்டான், கண்டிப்பா என்ன பண்ண மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான் அப்படின்னா, நம்ம எதை முயற்சி பண்றோமோ அதுக்குதான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், உதவி செய்வான். வெறுமனே எந்த முயற்சியுமே இல்ல, உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். இப்ப நம்ம வீட்டுல நம்ம பாப்பா எல்லாம் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வருவாங்க, ஆனா தொழுது துவா செய்வாங்க, நிறைய சம்பாத்தியம் வரணும் நிறைய காசு வரணும் அப்படின்லாம் தொழுது துவா செய்வாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. வேலைக்கே போகல, சம்பாதிக்கவே இல்ல, வீட்டிலேயே இருந்து 5 நேரத்துக்கு மேல கூட எக்ஸ்ட்ராவும் என்ன பண்றாங்க, தொழுது தொழுது துவா மட்டுமே செஞ்சுட்டே இருக்காங்க. அல்லாஹ் வீட்டுக்கு அரிசி கொடுப்பானா, பருப்பு கொடுப்பானா, சமைக்கிறதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருவானா, அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான், முதல்ல நீ கிளம்பி வேலைக்கு போ, அப்படிதான் என்ன பண்ணுவான் அல்லாஹ் சொல்லுவான். முதல்ல நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வான். சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், அந்த விஷயத்த நம்ம அடையணும், அந்த லட்சியம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்ன இருக்கணும், நம்மளோட முயற்சி முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்புறமா இன்னொன்னு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ஜான் என்னை நெருங்கி வந்தா நான் என்ன பண்றேன், ஒரு முழம் நெருங்கி வரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இது என்ன விஷயம்னா, இப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட இந்த விஷயம் எனக்கு வேணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட ஒரு ஸ்டெப் நம்ம நெருங்குறோம், அல்லாஹ் கிட்ட துவா செய்யறோம், அல்லாஹ்வை நம்புறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஜான் ஒரு ஸ்டெப் நம்ம வச்சு அல்லாஹ் என்ன பண்ணுவான்,
அதை விட அதிகமா நம்ம கிட்ட நெருங்கி வரான். இது நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா அவ்வளவு பெரிய படைப்பாளர் நல்லா என்ன பண்றான், நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா அல்ல என்ன பண்றான், இன்னும் இன்னும் நிறைய நெருக்கத்துல நான் வரேன் உங்ககிட்ட, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் ஓடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிடணும். அல்லாவே நம்மளுக்கு வாக்குறுதி கொடுக்குறான் தானே, நீ ஃபர்ஸ்ட் செய், நீ செஞ்சா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இன்னும் நான் அதிகமா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்கு அதிகமா என்ன பண்ணுவேன், உதவி செய்யறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா இப்ப நம்ம முயற்சி பண்றோம், நம்மளுக்கு அது கிடைக்கல. போன கிளாஸ்லயும் பார்த்திருந்தோம், ஒரு விஷயம் நம்ம செய்யறோம், அதுல ரிசல்ட் சரியா வரலன்னா யார் காரணம்னு பார்த்திருந்தோம், நம்ம தான் காரணம். அப்படிதானே பார்த்திருந்தோம். நம்ம அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த விஷயம் சரியா நடக்கல, நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அதுல ரிசல்ட் நல்லா வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அதுல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும், இதுல அடுத்தடுத்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடணும். நம்ம மேல ஒரு மிஸ்டேக்கை வச்சுட்டு சுத்தி இருக்கிற விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, இது தப்பா இருக்கும், இது கோளாறா இருக்கும் என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதேதான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரில 79வது ஹதீஸ்ல, அல்லாஹ் நேர் வழியோடும் ஞானத்தோடும் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா, பூமியை அடையக்கூடிய ஒரு பெரும் மலைதான் உதாரணம். 3 வகையில் பூமி இருக்கு. அதாவது அல்லாஹ் ரசூலுல்லாவை எப்படி அனுப்பியிருக்கான், ஞானத்தோடையும் நேர்வழியோடையும் அனுப்பியிருக்கான். அதாவது ஞானம் நேர்வழினா அந்த குர்ஆனை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, இதோட என்னை அனுப்பி இருக்கிறான். அப்போ இன்னும் அதுக்கு அடுத்து சொல்றாங்க, அதோட உதாரணம், இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். என்ன உதாரணம் அப்படின்னா, இப்போ மழை பெய்யுதுல, மழை பெஞ்சு நேர தண்ணி எங்க விழுது, தரையில விழுது. இப்ப அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பூமி இருக்குன்னா தூய பூமி இருக்கு. தூய பூமின்னா என்னது, அந்த தரை நல்லா சுத்தமா அந்த தண்ணிய நல்லா உறிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு பூமி இருக்கு, சரியா, அப்படி ஒரு பூமி இருக்கு. இன்னொரு ஒரு பூமி இருக்கு, தண்ணிய உறிஞ்சாம மேலேயே தங்க வச்சுக்கிறது. குளம் எல்லாம் பாத்திருக்கீங்களா, குளம் குட்டெல்லாம் என்ன பண்ணும், தண்ணி இருக்கும், ஆனா தண்ணி என்ன பண்ணாது, அடியில உரியாது. தண்ணி எப்படி இருக்கும், குளத்துல மேல இருக்கும், தேங்கி இருக்கும், நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், குளிச்சிருவாங்க, எல்லாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இன்னொரு பூமி இருக்கு, எப்படி இருக்குன்னா வெறும் கட்டாந்தரையா இருக்கு, அதுல தண்ணிய அந்த பூமி உறிஞ்சுக்கிடவும் மாட்டுக்கு, தேக்கி வைக்கவும் மாட்டுக்கு, அந்த நிலத்துல பட்டு அப்படியே தண்ணி காணாம போயிருது. இப்ப இந்த 3 பூமி இருக்கா, தூய பூமி ஒண்ணு, தண்ணியை தேக்கி வைக்கிற பூமி ஒண்ணு, தண்ணியை வேஸ்ட் பண்ற பூமி ஒண்ணு. இதுல எது ரொம்ப பயன்படும், தேக்கி வைக்கிற பூமியும் ஒரு விதத்துல பயன்படும். தூய பூமின்னு ஒண்ணு இருக்கு, அந்த தண்ணியை உறிஞ்சு உள்ள வச்சுக்கிடுது, அது எப்படி பயன்படும், தண்ணிய பூமியில உறிஞ்சு வச்சுக்கிடும் போது இப்ப நம்மளுக்கு மழை தண்ணி, இப்ப போர் எல்லாம் போட்டா தண்ணி எங்க இருந்து, பூமிக்கு அடியில இருந்து வருது. அப்ப அந்த மாதிரி பூமியில இருந்து என்ன பண்ண முடியும், நம்ம அடியில இருந்து தண்ணி எடுத்துக்கிட முடியும். அதே மாதிரி விவசாயம் பண்றாங்க பாத்திருக்கீங்களா, விவசாயம் பண்ணும்போது அந்த பூமிக்கு அடியில என்ன இருக்கணும், கண்டிப்பா தண்ணீர் வளம் இருந்தாதான் மேல என்ன பண்ண முடியும், செடி கொடி எல்லாம் வளர்ந்து வரும். தண்ணியே அடியில எல்லாம் வெறும் பாறையா இருந்தா அங்க என்ன பண்ணாது, ஒரு புல்லு கூட என்ன பண்ணாது, முளைக்காது. அப்போ இப்ப இந்த தூய பூமியில அந்த தண்ணி, மழை தண்ணி பொதுவான தண்ணி, அதுல எந்த கலப்படமும் இல்ல, சரியா, மழை தண்ணி ஒரே ஒரு தண்ணி தான். அந்த தண்ணி இப்ப 3 விதமான பூமியில உழுது, சரியா, தூய பூமியில உழுறது, அந்த தேங்கி நிக்கிற பூமியில உழுது, இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ற கட்டாந்தரையில உழுது. ஒரே தண்ணி 3 இடத்துல விழும் போது அதோட தன்மை எப்படி மாறுது, 3 டிஃபரெண்ட் டைப்ஸா மாறுதா. ஒரு இதுல நல்ல பலன் அடிக்க கூடியதா இருக்கு, இன்னொரு இதுலயும் எப்படி இருக்கு, மக்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், குளிச்சுக்கலாம், அந்த மாதிரி என்ன பண்றாங்க, பலன் அளிக்க கூடியதா இருக்கு. இன்னொரு இதுல அதே தண்ணி தான், அந்த தண்ணி என்ன பண்ணிடுது, வேஸ்டா போயிருது. இதே மாதிரிதான் இப்ப இந்த குர்ஆனை, இந்த வசனம் நம்ம மனசுக்குள்ள விழும்போது நம்ம மனசு எப்படி இருக்கணும், இப்ப அந்த தண்ணி பியூரா இருக்கு, அந்த பியூரான தண்ணி அந்த மண்ணுல விழும்போது அந்த மண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிதான் இந்த தூய்மையான வசனம் நம்ம மனசுக்குள்ள விழுன்னா நம்ம மனசை எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடணும், எந்த மாதிரி வச்சுக்கிடணும், தூய்மையான பூமி மாதிரி அதை எப்படி பண்றது, அது உறிஞ்சு என்ன பண்ணிக்கிடுது, வச்சுக்கிடுது. அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு அழகான செடி முளைக்குது, அது எவ்வளவு பயன்படக்கூடியதா இருக்கு. அப்போ நம்மளோட உள்ளமை எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நம்மளுக்கு தூய்மையா இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். இப்ப அந்த மழை தண்ணி அதை ஏத்துக்க போய் தானே அது உறிஞ்சுக்கிடுச்சு, அதே மாதிரி நம்மளோட மனசு எப்படி இருக்கணும், ஏத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இந்த குர்ஆன் நம்மள தூய்மைப்படுத்தணும். இப்ப நம்ம மனசுக்குள்ள உள்ள போயிருச்சு, கல்புனா என்னது, உள்ளம், மனசு, சரியா, அந்த கல்புல இந்த குர்ஆன் போயிருச்சு. இப்ப இது நம்மள தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். இப்போ போன கிளாஸ்ல சொல்லியிருந்தோம்,
குரான நேரடியான அத்தாட்சியை பார்த்தாலும் சரி, மரணத்தையே நேரடியா பார்த்தாலும் சரி, நம்பாத ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். யார பத்தி பார்த்திருந்தோம்? அல்லாஹ் அவங்கள மரணிக்க வச்சுட்டு உயிர் கொடுத்தா அப்பவுமே என்ன பண்ணல, அவங்க அல்லாஹ்வை நம்பல அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். எந்த சமுதாயத்தை பார்த்திருந்தோம்? யூதர்கள்னு சொல்லியிருந்தோமா? இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு என்ன பண்ணா அல்லாஹ்? அவங்கள நேரடியா மரணிக்கவே வச்சுட்டான். மரணிக்கவே வச்சு திருப்பி உயிர் கொடுக்கும் போது கூட அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க. அப்ப அவங்க உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தோம். அவங்க கல்வி எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தோம். இறுக்கமான உள்ளமா இருக்கு. ஒரு அத்தாட்சியை நம்ம நேர்ல பாக்குறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பயப்படுவோம் அல்லாஹ்க்கு. ஒரு மரணத்தை நேர்ல பார்த்தாலே, ஒரு மவுத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே அந்த அந்த ஞாபகம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும்? இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு வாரத்துக்கு எப்படி இருக்கும்? நம்ம மனசு வேற விஷயத்தெல்லாம் யோசிக்காம அதை பத்தியே யோசிச்சுட்டே இருப்போம். அப்படித்தானே? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களே எல்லாம் மரணிக்க வச்சான். அவங்களுக்கே எல்லாம் தண்டனை கொடுத்தான். மரணிக்க வச்சுட்டு திருப்பி உயிரை கொடுத்து எழுப்புனா. அப்ப அவங்க எப்படி இருந்திருக்கணும்? அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு இருந்திருக்கணும்? அவங்க அப்பவுமே என்ன பண்ணவே இல்லை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல 2:56 நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். இதுதான் அல்லாஹ் சொல்றான். இறந்த பின் உயிர்ப்பித்து எழுப்பியும் கூட, போனவாடி இந்த வசனம் வாசிச்சிருந்தோம். இன்னும் இதையும் நினைவு கூறுங்கள், நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரை உன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது. அல்லாஹ்வை என்ன பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்க கண்ணால பாக்குற வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம்னு சொன்னோம். அல்லாஹ் என்ன பண்ணா? இடிய கொண்டு அவங்கள மரணிக்க வச்சான். மரணிக்க வச்சுட்டு உயிர் கொடுத்தான். அதுதான் அல்லாஹ் சொல்ல, நீங்கள் நன்றியுடைய இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். அந்த உயிர்ப்பித்து எழுப்பியும் கூட அவங்க என்ன பண்ணவே இல்லை, மாறவே இல்லை. அப்படியேதான் இருந்தாங்க. அவங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி அல்லாஹ் மறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்துச்சு? உள்ளம் இறுகி போனதா இருந்துச்சு. அதே மாதிரி 7:171 வசனம், நாம் சினாய் மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் உயர்த்தினோம். அப்போது அவர்கள் அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணிய போது நாம் அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள், அதில் உள்ளதை நினைவு கூறுங்கள், நீங்கள் நம்மை அஞ்சுவோராக ஆகலாம் என்று கூறினோம். அல்லாஹ் என்ன செய்யறானா, அந்த மலைய இப்படி தலைக்கு மேல, மலைனா எப்படி இருக்கும்? சும்மா சின்னதாவா இருக்கும். மலை எப்படி இருக்கும்? நம்ம இங்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போகும்போது பாப்போம், மலை எல்லாம் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மலையவே என்ன பண்றான், அந்த மக்களுக்கு மேல அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கான். உயர்த்தி தலைக்கு மேல எப்படி இருக்கு? எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம மழை நின்னா எப்படி இருக்கும்? தலைக்கு மேல. தலைக்கு மேல இப்ப இந்த ஃபேனே இப்ப சரியா மாட்டல அப்படின்னா நம்ம இதுக்கு கீழே நிக்க என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். மண்டையில விழுந்துரும், என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். ஐயா விழுந்துச்சுன்னா என்ன பண்ணு பயப்படுவோம். அப்ப தலைக்கு மேல ஒரு மலை சப்போர்ட் இல்லாம இப்படி நிக்கினா அப்ப எப்படி இருக்கும் மனசு? உளுந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான், எல்லாரும் மொத்தமா என்ன பண்ணிடுவாங்க? காலி ஆயிடுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மாதிரி மலையை தூக்கி இப்படி தலைக்கு மேல வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணிய போது நாம் அவர்களை நோக்கி, நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள். நல்லா என்ன சொல்றான்? குரானை பத்தி சொல்றான். அவங்களுக்கு கொடுத்த வேதத்தை பத்தி சொல்றான். சரியா? அந்த வேதத்தை நீங்க எப்படி பிடிச்சுக்கணும்? பலமா என்ன பண்ணிக்கணும்? அதை பிடிச்சுக்கணும், அதை பின்பற்றணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியும் அவங்க என்ன பண்றாங்க? அதில் உள்ளதை நினைவு கூறுங்கள், நீங்கள் நம்மை அஞ்சுவோராக ஆகலாம். நல்லா சொல்றான். நீ நான் கொடுத்திருக்கிற வேதத்தை, அதாவது அவங்களுக்கு தௌராத் வேதம் கொடுத்திருந்தான் மூசா நபிக்கு. அப்போ அந்த வேதத்தை நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அல்லாஹ் அஞ்சுவோரா ஆகலான்னு சொல்லி தலைக்கு மேல ஒரு மலையை உயர்த்தி வச்சு, அதாவது ஒரு பயமுடுத்துற மாதிரி தானே. இப்போ உங்க தலைக்கு மேல ஒரு கத்தியவோ இல்ல ஒரு பொருளையோ நிப்பாட்டி வச்சு, இதை நீ பண்ணலன்னா அவ்வளவுதான் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பயப்படுவோம். அதை என்ன பண்ணுவோம்? பண்ணிடுவோம். திருப்பி இது மாதிரி நம்மளுக்கு நடந்துருமோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சாதாரண மனுஷனுக்கு மனுஷன் அப்படி பண்ணாலே பயம் இருக்கும். அல்லாவே அப்படி பண்றான். அல்லாஹ் அப்படி பண்ணாம்னா அப்ப எவ்வளவு பயப்படணும்? நாளைக்கு மேல ஒரு ஒரு மலையை தூக்கி வச்சு இது ஒரு வாக்குறுதி வாங்கின மாதிரி வாங்கியிருக்கான். ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அல்லாவுக்கு மாறு செய்யறாங்கன்னா அப்ப அவங்க உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க மனசு எவ்வளவு கல்லு மாதிரி, கல்லை விட அல்லாஹ் சொல்றான் சில வசனத்துல, ஒரு கல்லை விட ஒரு பாறையை விட அவங்க உள்ளம் எப்படி இருக்குமா? இறுகி போய் இருக்கு. பாறையில கூட சில பாறைகள்ல எப்படி வருமா? பாறைகள்ல எல்லாம் தண்ணி வரும் பாத்திருக்கீங்களா? ஊற்று அந்த மாதிரி வரும். இப்ப நம்ம அருவியில எல்லாம் கூட பாக்கலாம். அருவிலாம் சில அருவி பலந்து அதுல இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கும். அப்ப பாறையில கூட ஈரம் இருக்கு. ஆனா அவங்க மனசுல எப்படி இல்ல?
கொஞ்சம் கூட என்னவே இல்ல, ஈரமே இல்ல. அந்த அளவுக்கு உள்ளம் எப்படி இருக்கு, கடினமா இறுகி போய் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவங்கள பத்தி சொல்றான். அதே மாதிரி 2:93 தூர்மலையை உங்கள் மீது உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதற்கு செவி சாயுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள் நாங்கள் செவியேற்றோம், மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுடைய இதயங்களில் காலை கன்று அன்பினை, இது அப்படியே அந்த வசனம் தொடர்ந்து வருது. முக்கியமா நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்ன, இப்ப நான் சொன்னா மலை தூர்மலையால என்ன பண்ணா தலைக்கு மேல உயர்த்தி வாக்குறுதி வாங்கினா அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதற்கு அவங்க சொல்றாங்களாம், நாங்க கேட்டுக்கிட்டோம், ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு மாறு செய்வோம். இப்ப மிஸ் உங்கள்ட்ட ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஏமா இதை நாங்க இது நாளைக்கு என்ன பண்ணணும், எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு போய் நீங்க மிஸ்ட பதில் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, மிஸ்டர் எழுதிட்டு போகல, மிஸ்ஸுக்கு நேத்து நான் சொன்னேன் நீ கேட்டியே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா கேட்டோம், ஆனா எழுத மாட்டோம் அப்படின்னு மிஸ்டர் சொன்னா எப்படி இருக்கும், சொல்லிருவீங்களா தைரியமா? மிஸ் அடிப்பாங்க. மேல சொல்லுவீங்களா அப்படி, நேத்து நீங்க சொன்னதை கேட்டோம் மிஸ், ஆனா எழுதிட்டுலாம் வர முடியும் மிஸ், எழுத முடியாது மிஸ், சொல்ல மாட்டீங்க. அப்ப மிஸ்ஸுக்கே எவ்வளவு பயம் இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லியும் அவங்க சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்டாச்சு, ஆனா என்ன பண்ணுவோம், வேற மாதிரிதான் பண்ணுவோம், நீ சொன்ன மாதிரி எதையும் பண்ண மாட்டோம், மாறு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கு, இறுகி போன உள்ளமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா 7:138, 139, 140 இதே மாதிரி வசனங்கள் தான் வரும். எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இப்ப நான் சொல்ற விஷயங்களை இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து எழுதி வீட்டுல போய் என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பார்க்கணும். உங்க அம்மாக்களை விட்டு இதை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ரீட் பண்ணி பார்த்து திருப்பி என்ன பண்ணணும், அதை வந்து நீங்க சொல்லணும், இதுக்கு இது சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சொல்லுவீங்களா? அடுத்து 7:138 வசனம் பாருங்க. நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடல் கடந்து வைத்தோம், தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆதாரணைகளை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தாரை அருகே அவர்கள் வந்தார்கள். அப்போது அவர்கள், மூசாவே, அவர்களிடம் இருக்கும் கடவுளை போல் நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கி தருவீர்களா? இது யாரு, இது வந்து அதே ஆட்கள் தான். மூசா நபிய அந்த ஃபிரௌனுடைய கதையில அல்லாஹ் என்ன பண்ணுவான், கடலை கடந்து என்ன பண்ணுவான், அவங்களை எல்லாம் காப்பாத்துவான். மூசா நபியை அவங்களோட சமூகத்தை என்ன பண்ணுவான், அல்லாஹ் கடலை எல்லாம் பிளந்து காப்பாத்துவான் தானே. அதெல்லாம் எவ்வளவு பெரிய அத்தாச்சி, ஒரு கடல் அப்படி தனித்தனியா பிளந்து அந்த தரையில நடந்து போனா இப்பெல்லாம் நடக்குமா? எவ்வளவு பெரிய, நீங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது. கடல் தண்ணி இந்த சைடு ஒரு சைடு, இந்த சைடு ஒரு சைடு தள்ளிட்டு நடுவுல ரோடு போட்டு நடக்க முடியுமா? நடக்க முடியாது. அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவ்வளவு பெரிய அத்தாட்சியை பண்ண முடியும். அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்த என்ன பண்ணா, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் என்ன பண்ணா, உதவியா பண்ணான். அந்த கடலை பிளந்து அவங்களை காப்பாத்தி ஊரை விட்டு கடந்து போக வச்சான். அவங்க கடந்து போன இடத்துல என்னத்தை பார்த்தாங்கன்னா, இந்த சிலைகள் எல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு அவங்க கேட்காங்களாம், எங்களுக்கும் இந்த மாதிரி சிலையெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே, நம்மளும் இந்த மாதிரி கும்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு அவங்க மனசுல அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்படி நம்ம சொல்லுவோமா? அல்லாஹ் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய அத்தாட்சியை நம்ம கண்ணு முன்னாடி நடத்துறான். ஒரு கடலுக்கு நடுவுல நம்ம நடந்து போய் அடுத்த ஊருக்கு போறோம், அடுத்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அல்லாஹ்வை மறந்துட்டு நம்மளும் இந்த சிலையெல்லாம் கும்பிட்டா எப்படி இருக்கும், இதுகிட்ட போய் உதவி கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போமா? யோசிக்க கூட மாட்டோம். ஆனா அவங்க நேரடியா கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றாங்க, மூசா நபி கிட்ட எங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்களேன், நம்மளும் இதே மாதிரி வணங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. நிச்சயமாக இவர்கள் எதில் இருக்கிறார்களோ அது அழியக்கூடியது, இன்னும் அவர்கள் செய்பவை யாவும் முற்றிலும் மீனானது என்றும் கூறினார். அதுக்கு மூசா நபி வந்து பதில் சொன்னாங்க, நீங்க வந்து பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்க கேக்குறதே ரொம்ப தப்பு, அப்படித்தானே? அல்லாஹ் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கான், அதுல இருந்து காப்பாத்திருக்கான், நீங்க என்ன பண்றீங்க, ஈஸியா அல்லாஹ் மறந்துட்டு சிலைகளை கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு மூசா நபி அந்த அடுத்தடுத்த வசனங்கள்ல வந்து அந்த வசனம் வரும். இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தா, அவங்களோட உள்ளம் எப்படி இருக்குங்கிறது மட்டும் தான் காட்டுது. திருப்பி திருப்பி நம்ம ஏன் இந்த உள்ளத்தோட இறுக்கத்தை பத்தி நம்ம சொல்றோம், எதுக்காக நம்ம இந்த விஷயத்த சொல்றோம், உள்ளம் ஏன் இவ்வளவு அளவுக்கு இறுகி இருக்குது, இவங்க இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாதுன்னு ஏன் சொல்ல வர்றோம்? இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம படிக்கிறதே உள்ளம் ஏன் இறுகி இருக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் படிக்கும். உள்ளம் ஓப்பனா இருந்தாதான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணுவோம், பர்ஃபெக்டா பண்ணுவோம். அது எந்த வேலையா இருக்கட்டும், ஸ்கூல் படிப்பா இருக்கட்டும், குரான் படிப்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், உள்ளம் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தாதான் எப்படி இருக்கும், அது நம்ம பர்ஃபெக்டா அந்த வேலையை செய்ய முடியும். அப்போ
உள்ளம் இறுகி இருக்குன்னா இந்த அளவுக்கு இறுகி இருக்கிற மனுஷங்க கூட இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அவங்க எல்லாம் யாரா இருந்திருக்காங்க, அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்களா இருந்திருக்காங்க, அல்லாவுடைய கோபத்துக்கு நேரடி கோபத்துக்கு ஆளானவங்களா இருந்திருக்காங்க. அப்படிதானே? அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருந்திருக்கு? என்ன சொன்னாலும் என்ன பண்ணல, அவங்க கட்டுப்படவே இல்லை. அவங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்? சில பேர் பாத்திருக்கீங்களா, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் என்ன பண்ணுவேன், நான் செய்யறதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பேன், நான் என்ன பண்ண மாட்டேன், திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் எப்படி இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அதனால லாஸ் யாருக்கு? சொல்றவங்களுக்கு லாஸா? நீ நல்லது பண்ணுப்பா, நல்லா இருக்கணும், இதை இப்படி பண்ணு, இப்படி நல்லா படி, நல்லா படிச்சா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் நல்லாவே படிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறுகி போய் அப்படியே அவங்க பண்ணதே பண்ணிட்டே இருந்தா யாரு கிளாஸ்? பின்னாடி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆயிரும்? லாஸ்ட்ல அவங்களால நல்லா படிக்க முடியாது, நல்ல வேலைக்கு போக முடியாது, லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படிதானே? அப்ப அவங்க உண்மையிலேயே அவங்க மத்தவங்க சொல்ற விஷயத்த ஏத்துக்கணும், என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும், நமக்காக தானே சொல்றாங்க அப்படிங்கறத அந்த மைண்ட ஓப்பனா வச்சுட்டு அவங்க கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருந்திருக்கலாம், என்ன பண்ணிருக்கலாம், கரெக்டா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், அவங்களோட இலக்கை அடைஞ்சிருக்கலாம், அவங்களோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி அத்தியாயம் 10 88வது வசனம் பாருங்க. இன்னும் எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஃபிரௌனும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவற்றை கொண்டு அவர்கள் முன் பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக சோதனையாக நீ கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செல்வங்களை அழித்து அவர்களுடைய இதயங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, மூசா நபி ஃபிரௌனுக்கு எதிரா துவா செய்யறாங்க. ஃபிரௌன் யாரு? ஒரு கொடுங்கோல் அரசன். அவன் ரொம்ப கெட்டவன். அவனுக்கு எதிராக துவா செய்யற போது நிறைய விஷயத்த துவாவா செஞ்சுட்டு அவங்க முக்கியமா என்ன கேட்காங்கன்னு பாருங்களேன், அவர்களுடைய செல்வத்தை அழித்துட்டு அவர்களுடைய இதயங்களை கடினமாக்கி விடுவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க. அவனே ஒரு அரக்க மாதிரிதான் இருக்கான். அவன் அந்த அரக்கனோட இதயத்தை எப்படி இருக்க சொல்றாங்க, கடினமா ஆக்கிரு, கல்லு மாதிரி அவன் உள்ளத்தை ஆக்கிரு அப்படின்னு சொல்லி துவா செய்யறாங்கன்னா அப்ப அது எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனையா இருக்கு பாருங்க. அப்ப உள்ளம் அப்படி கல்வி அப்படி இறுக்கம் ஆகுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது என்னது? அது ஒரு தண்டனை. அது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தண்டனைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆக்கிருன்னு சொல்லி மூசா நபி துவா செய்யறாங்க. இன்னும் சொல்றாங்க, நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார் என்றும் மூசா நபி கூறுறாங்க. அந்த வசனம் இதோட முடியுது. அப்போ உள்ளத்தை இறுக்கமாக்கிறேன்னு சொல்லி ஒரு நபியே துவா செய்தாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயமா இருக்கு, அது எவ்வளவு பெரிய தண்டனையா இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த வசனத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்ப உள்ளம் இறுக்கமா இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படிதானே? நீ எவ்வளவுதான் சொல்லு, அல்லாவே இவ்வளவு அத்தாட்சின்னு கொடுத்துட்டான், மரணிக்க வச்சுட்டு உயிரை கொடுத்துட்டான், மலையை தூக்கி தலைக்கு மேல வச்சு சொல்லியாச்சு, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய சொல்லியாச்சு. ஆனா என்ன பண்ணவே மாட்டுக்காங்க, எது பண்ணாலும் அவங்களோட மனசு என்ன பண்ண மாட்டுக்கு, இலகி வர மாட்டுக்கு, இறுக்கமா இருக்கு. ஆனா உண்மையே உள்ள ஓப்பனா இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு இது வரைக்கும் உண்மை எதுவுமே தெரியல. இப்ப அல்லாவை பத்தியே அவங்களுக்கு தெரியலன்னு வைங்க, ஆனா அவங்க நல்லவங்களா இருக்காங்க, அல்லாவை பத்தி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியல, அவங்க உள்ள ஓப்பனா இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம தாவா செஞ்சா அவங்க மாறுவாங்களா, மாற மாட்டாங்களா? தாவானா இப்ப நம்ம அல்லாவை பத்தி எடுத்து சொல்றோம். இப்ப அல்லாவை பத்தி அவங்களுக்கு தெரியல, அவங்க வேற ஒரு இதை வணங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு விஷயத்த வணங்கிட்டு இருக்காங்க, அல்லாவை பத்தி அவங்களுக்கு தெரியல, ஆனா அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கு, நல்ல உள்ளமா இருக்கு, நல்லவங்களா இருக்காங்க. இப்ப நம்ம அவங்கள்ட்ட போய் உண்மையை எடுத்து சொல்றோம், அவங்க நம்ம சொல்றதை கேட்கறவங்களா இருக்காங்க, காது கொடுத்து கேட்காங்க, நம்புதாங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம அல்லாவை பத்தி சொல்றோம், அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், அவனைதான் நம்பணும் அப்படின்னு சொல்லி அல்லாவை பத்தி சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். ஏத்துக்கிடுவாங்க. ஏன் ஏத்துக்கிடுவாங்கன்னு சொல்றீங்க? உள்ளம் ஓப்பனா இருக்கு. அதே மாதிரி அவங்களோட மனசு எப்படி இருக்கு, இலகி போய் இருக்கு. அப்போ அந்த இலகி போன மனசுல அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கு மனசுல, அப்படி அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டா இருக்கையில நம்ம சொல்லும் போது சரி இவங்க சொல்றதை நம்ம யோசிச்சு பார்ப்போம், படிச்சு பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த விஷயத்த என்ன பண்ணுவாங்க, அவங்க யோசிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணும், அதுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா, மூசா நபியோட வரலாறுல நம்ம பார்த்திருப்போம். மூசா நபி கம்ப தூக்கி போடுவாங்க, பாம்பா மாறும்ல. மூசா நபி என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்ப தூக்கி போடுவாங்க, பாம்பா மாறும். அதுக்கு முன்னாடி சூனியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய கயிறுகளை தூக்கி போடுவாங்க.
அதுவும் என்ன பண்ணும், குட்டி குட்டி பாம்பா மாறும். குட்டி குட்டி பாம்பு மாதிரி மாறுமே தவிர அது பாம்பு கிடையாது. ஆனா மூசா நபி கம்பு போடும்போது அது என்ன பண்ணும், உண்மையான பாம்பாவே மாறி. ஏன்னா அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், அல்லாஹ் தான் அதை மாத்திருக்கான். சூனியக்காரங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணல, உதவி செய்யல. அவங்க ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி பண்ணி அதை மாத்தின மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த பெரிய பாம்பு என்ன பண்ணும்னா, அந்த கயிறு வந்து குட்டி குட்டி பாம்பு மாறிச்சா, அதை எல்லாம் எடுத்து முழுங்கிடும். முழுங்கும் போதே அதை பார்த்த உடனே அந்த சூனியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூசா நபிய உடனே நம்பிடுவாங்க. இவங்கதான் உண்மையை சொல்றாங்க, நேரடியா இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியுதுன்னா இது யாரால பண்ண முடியும், அல்லாஹ் ஒருத்தனாலதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உடனே அல்லாஹ் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா அவங்க வந்தது மூசா நபிக்கு ஆப்போசிட்டா தான் வந்திருப்பாங்க, அப்படித்தானே? மூசா நபி அந்த போட்டியில தோக்கடிக்கணும், ஃபிரௌனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த அந்த ஒரு அத்தாட்சியை தான் அல்லாஹ் அவங்க முன்னாடி நடத்தியிருக்கான். அந்த பெரிய பாம்பு வந்து அவங்க போட்ட அந்த குட்டி குட்டி கயிறை பாம்பை வந்து என்ன பண்ணுது, முழுங்குது. ஆனா அந்த அந்த இடத்துலயே ஃபிரௌன்ட்ட கூட அவங்க என்ன பண்ணல, அனுமதி கேட்கவே இல்லை. இவன் தானே நம்மளை கூட்டிட்டு வந்தான், ஐயோ அவன் வேற அரசனா இருக்கானே, நம்ம மாறினா அவன் நம்மள விட்டு வைக்க மாட்டானு கூட என்ன பண்ணல, அவங்க பயப்படவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, மூசா தான் உண்மை, மூசாவோட இறைவன் தான் உண்மை, நாங்க வந்து இப்பவுமே இந்த இறைவனை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க அல்லாவை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களோட உள்ளம் எப்படி இருக்குது, ஓப்பனா இருக்கு. ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயம், ஒரு அத்தாட்சியை பார்க்கும் போது அதை ஏத்துக்கிற உள்ளம் அவங்களுக்கு எப்படி இருக்கு, இலகிய உள்ளமா இருக்கு. மைண்ட் எப்படி இருக்கு, ஓப்பன் மைண்டடா இருக்கவும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, அந்த விஷயத்த உடனே ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட நம்ம முடிப்போம். இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம குரானை எப்படி அணுகணும் அப்படிங்கறத பாத்துருவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னோட சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும், நல்லா படிக்கணும். நம்மளோட மொழியில தமிழ்ல படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும், நிதானமா படிக்கணும். அடுத்து எப்படி படிக்கணும், ஓப்பன் மைண்டடா பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது படிக்கணும். நம்ம படிச்ச விஷயம் நம்ம மனசுல போயிருக்கு, இந்த விஷயம் நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறது எது நம்மள புரிய வைக்கும், என்ன சொல்லியிருந்தோம் அடையாளம், நம்மளோட புல்லரிக்கு. சில வசனங்களை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணும், புல்லரிக்கும். சில வசனங்கள் படிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்மள அறியாமலே அழுக ஆரம்பிச்சிருவோம். அப்ப இத்தனை ஸ்டெப் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிச்சுட்டே வர்றோம். படிச்சுட்டே வரும்போது இது எல்லாம் இந்த ஒளி, இந்த நூறு, இந்த நேர்வழி நம்ம உள்ளத்துக்குள்ள போகணும்னா உள்ளம் எப்படி இருக்கணும், ஓப்பனா இருக்கணும். அது போக உள்ளம் எப்படி இருக்க கூடாது, இறுகிய உள்ளமா எதுக்குமே இருக்கக்கூடாது. குரானுக்குன்னு மட்டும் இல்ல, ஒரு மனுஷனால எப்படி இருக்கணும், மனசு நல்ல மனசா இருக்கணும், நல்ல இதயம். அந்த ஒரு வசனம் பார்த்தோமா, யாருக்கு நல்ல இதயம் இருக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரும்